ஐயா. சைரம் அக்கா. இது என்ன மாசம்? மார்கழி. மார்கழினா நமக்கு ஞாபகம் வருது திருப்பாவை தான். திருப்பாவைனா ஆண்டாள். ஆண்டாள். ஆண்டாள் சொல்லியிருக்க திருப்பாவை நம்ம தினமும் சொல்லணும். நம்ம தினமும் சொல்லணும் போது நம்ம அதுல நிறைய விஷயம் இருக்கு கத்துக்கிறதுக்கு. அக்கா இது எல்லாத்தையும் யார்கிட்ட போய் கேக்குறது? இந்த நிறைய டவுட்ஸ் இருக்கு. இதெல்லாம் எங்க போய் கிளாரிஃபை பண்ணிக்கிறது? நமக்கு சீனியர் குருஸ் இருக்காங்க. அவங்க சுவாமியோட டீச்சிங்ஸோட திருப்பாவை சேர்ந்து நமக்கு கத்து கொடுப்பாங்க. வாங்கக்கா முதல்ல அவங்க கிட்ட போய் பேசுவோம். கண்டிப்பா போவோம். ஆனா திருப்பாவைங்கிறது பெரிய கடல். அதுல இருந்து நம்மளால எல்லாத்தையும் சொல்ல முடியலனாலும் ஒரு 2-3 முத்துக்கள் நாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். அக்கா 30 பாசுரம் இருக்கே, எல்லாத்தையும் ஒரே நாள்ல கத்துக்க முடியுமா? ஒரே நாள்ல முடியாது. அதனாலதான் நம்ம வாரம் வாரம் அவங்க கிட்ட போவோம். நமக்கான டவுட்ஸ் அவங்க கிட்ட சொல்லுவோம். அவங்க கண்டிப்பா நமக்கு விடை தருவாங்க. சரிக்கா வாங்க போகலாம். சாய்ராம் இலக்கியா. சாயம் கவிதா ஆண்டி. இது என்ன மாசம்? மார்கழி மாசம். பகவானுக்கு உகந்த மாசம்னு அவர் பகவத்கீதையில அவரே சொல்லியிருக்கார். அதுவும் ஆண்டாள் அந்த பகவானை அடையறதுக்காக விரதம் இருந்த மாசம் இந்த மார்கழி மாசம். இந்த 30 நாள் பாடின பாசுரங்களை தான் திருப்பாவைன்னு சொல்றான். அந்த திருப்பாவையில ஆண்டாள் பகவானோட பெயர் பாடுதல், தட் இஸ் பக்தி, அவனை அர்ச்சித்தல், தட் இஸ் கர்மா, அப்புறம் அவன்கிட்ட ஆத்ம சமர்ப்பணம் பண்றது அப்படின்ற ஞான மார்க்கம், இந்த 3 மார்க்கத்தையும் ஆண்டாள் இந்த 30 பாசுரங்கள்ல கவர் பண்ணியிருக்கா. ஓகேங்க ஆண்டி. இப்போ நம்ம ஆண்டாள் பாவை நோன்பு சொல்லியிருக்க மாதிரி நம்ம சுவாமி நமக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நன்னாவே சொல்லியிருக்கார். அதாவது சுவாமி என்ன சொல்றாருன்னா, உண்மையான விரதம் அப்படின்னா நிஷ்காம கர்மம் அப்படின்னு சொல்றார். அதாவது அதை விரதமா எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்றார் சுவாமி. அது என்னன்னா, நம்ம எந்த செயலையும் பலனை எதிர்பார்க்காம பண்ணணும் அப்படிங்கிறது தான் நிஷ்காம கர்மம் அப்படின்னு சுவாமி சொல்றார். என்ன ஆண்டி சொல்றீங்க? பலனை எதிர்பார்க்காம செய்யணுமா? அது எப்படி செய்ய முடியும்? இப்போ நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நான் இப்போ பேசிக்காக நான் ஒரு சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஹஸ்பண்டுக்கும் என்னோட குழந்தைங்களுக்கும் நான் சமைக்கும் போது அவங்க அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாதானே நான் போட்ட எஃபர்ட்டுக்கான எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வருது. அது எப்படி அவங்க சொல்லலைனாலும் பரவாயில்ல நான் எப்படி நினைக்கிறது எனக்கு புரியலையே. இப்ப அவங்க நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற எதையுமே ஃபீட்பேக் கொடுக்கலன்னா உங்களுக்கு என்ன வருது? எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. அதை எப்படி வெளிப்படுத்துறீங்க? அப்போ கோவம் வருது. கோவம் வருது. ஸோ அதனால்தான் பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்கு, காமமும் குரோதமும் ட்வின்ஸ் மாதிரி. ஓகே, ரெண்டும் ஒன்றா போகும். அந்த காமம்ன்ற டிசையர், ஆசை, நம்ம பலன் மேலே ஆசை வச்சோம்னா என்ன ஆகுது? நம்ம எதிர்பார்க்குற பலன் கிடைக்கலன்னா நம்மளுக்கு குரோதம் வருது, தட் இஸ் ஆங்கர், கோபத்தை வெளிப்படுத்துகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது? ஒரு வீட்லேயே இருக்கிற கொஞ்சம் மெம்பர்ஸ்க்கு நடுவுலையே இவ்வளோ கோபத்தை நம்ம காமிச்சோம்னா என்ன ஆறுது? அங்கே அசாந்தி, தட் இஸ் பீஸ் இல்லை. ஸோ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சது எதுக்கு? எல்லாரும் சாப்பிட்டு நன்னா இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அப்போ அந்த பீஸை நீங்களே டிஸ்டர்ப் பண்ணிடுவீங்க இல்லையா? ஸோ அதனால தான் சுவாமி சொல்கிறார், ஒரு சாதாரண சுச்சுவேஷனில் கூட பலனை எதிர்பார்க்காம பண்ணுங்கோ, அப்போ வீட்டில் அமைதி நிலவும் அப்படின்னு சொல்கிறார். இது நீங்கள் பண்ணுறது சகாம கர்மா அப்படின்னு சொல்கிறார். நல்ல கர்மா, தட் இஸ் நல்ல விதமாக டேஸ்டியாக நல்ல ஹெல்த்தியாக சமைச்சு போடுறதுங்கிறது அது சகாம கர்மா. பட் அது நிஷ்காம கர்மமாக மாறணும் அப்படின்னு சொல்கிறார். பலனை எதிர்பார்க்காம வரணும் அப்படிங்கிற. அப்போ அது பண்ணணும்னா சர்வ கர்ம பகவத் பிரீத்தியர்த்தம், இது எல்லாமே நான் பகவானுக்காக பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சிருந்தோன்னா அதுதான் நிஷ்காம கர்மம். ఒక్కదాని వల్ల మాత్రమే ఈ ఫలము తప్పుతుంది. కర్మ వినయలిருந்து తప్పిక ఒరే ஒரு வழிதான் உள்ளது. నిజమైనటువంటి ప్రేమ చేతనే ఎలాంటి బాధలైనా తప్పించుకోవచ్చు. அதுவே இறைவன் மீது செலுத்தும் உண்மையான அன்பின் மூலம் எப்படிப்பட்ட கஷ்டங்களிலிருந்தும் தப்பிக்கலாம். కనుక భగవంతుని యొక్క ప్రేమను సంపాదించుకునే నిమిత్తమై భగవంతుడు సర్వుల యందు ఉంటున్నాడు అనేటువంటి సత్యాన్ని మనం గుర్తించాలి. எனவே இறைவனின் அன்பை பெறுவதற்கு இறைவன் எல்லோருள்ளும் உரைகின்றான் என்னும் சத்தியத்தை நாம் உணர வேண்டும். కనుక ఈ భగవత్ నివాసము అందరి హృదయమే. ஆகவே இறைவன் உறையும் இடம் அனைவரின் இதயமே. ఇట్టి సర్వ హృదయవాసి సర్వేశ్వరుడు అనేటువంటి సత్యాన్ని ప్రతి మానవుడు కూడా గుర్తించాలి. இறைவன் சர்வ ஹிருதயவாசி சர்வேஸ்வரன் என்னும் சத்தியத்தை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும். భేదములు కనిపించవచ్చును. மனிதனுக்கு மனிதன் இடையே நிறைய பேதங்கள் இருக்கலாம். కానీ అందరి యందు ఉన్నటువంటి పంచభూతములు ఒక్కటే అనేటువంటి సత్యాన్ని మనం
స్థిరంగా పెట్టుకోవాలి. ஆனால் எல்லோருள்ளும் இருக்கும் பஞ்சபூதங்கள் ஒன்றே என்னும் சத்தியத்தை உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். சுவாமி என்ன சொல்றார், இன்னும் ஃபர்தரா போறார். அதாவது இது பலனை எதிர்பார்க்காம பண்றது. பட் இதுக்கும் மேல நாளாக ஆக அந்த அந்த பாவம் வர 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 அந்த செயல்லையே பற்றுதல் இல்லாம நிமித்த மாத்திரம் செய்யறேன் அப்படின்னு சுவாமி அந்த வார்த்தையை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவார். ஸோ எது பண்ணாலும் நிமித்த மாத்திரம் அப்படின்ற பாவம் இருந்ததுன்னா அப்ப அது வந்து நிஷ்காம கர்மமாக ஆயிடுறது அப்படின்னு சொல்றார். இதுக்கு நாம வந்து முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவேக்கனிங் த டிவினிட்டி வித்இன் அஸ். ஓகே, நம்மளுக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை நம்ம எழுப்பணும். இதை தான் சுப்ரபாத்தம் அப்படின்றதுக்கும் இன்னர் மீனிங்கா சொல்லியிருக்கா. ஸோ தட் இஸ் நம்மளுக்குள்ள இருக்கிற தெய்வம். ஏன்னா நம்ம எல்லாமே அவரோடேந்து வந்தவாதான். சர்வதேவ ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படிங்கிற. ஸோ அப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை எழுப்பினோம்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒவ்வொரு 30 பாசுரங்கள் ஒன்னொன்னும் எப்படி முடியறதுன்னா ஏலோர் எம்பாவாய் ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு வருது. ஏல்னா கேள், ஓகே, ஓர்னா பின்பற்றி நட, ஓகே. பாவாய் அப்படின்னா பாவைனா பொண்ணு இல்லை, பாவைனா விக்கிரகம், அதாவது ஃபார்ம் ஆஃப் காட். நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆஃப் காட்? சுவாமி. ஸோ சுவாமி சொன்னதை கேட்டு அதை பின்பற்றி நட அப்படின்ற. ஸோ இதுதான் நிஷ்காம கர்மத்துக்கு முதல் படி. சுவாமி சொல்ற வார்த்தை தான் நம்மளுக்கு வேதம். ஸோ அதனால அதுல சொல்லியிருக்கிறத நடந்துக்கும். அதை தான் இங்க ஆண்டாளும் சொல்லியிருக்கா. ஸோ அதை பின்பற்றி நடந்தாலே இந்த நிஷ்காம கர்மம் கண்டிப்பா வந்துரும், அதுவா வந்துரும். அதை எய்ம் பண்ண கூட வேண்டாம். இதுக்கு வந்து என்னன்னா, அதாவது சுவாமி கட்டளைகளை பின்பற்றி நட அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அதை வந்து வெறுமை இல்லை, நம்மளோட தாட்ஸ், வேர்ட்ஸ், டீட்ஸ், எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலேயும் அந்த விரதத்தை அனுஷ்டித்தோம்னா இந்த நிஷ்காம கர்மம்ன்ற விரதத்தை நம்மளால ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு சுவாமி. ஓ, அப்ப சுவாமி சொன்னதும் நம்ம ஆண்டாள் சொன்னதும் ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றீங்களா ஆண்டி? கண்டிப்பா. அதனால தான் நான் சொன்னேன் சுவாமியோட ஒவ்வொரு வார்த்தையும் வேதம் அப்படின்னு. ஏன்னா ஆண்டாளோட இதுவே உபநிஷத்துல சொன்னபடி அவ வந்திருக்கா, அவதாரம் பண்ணிருக்கா, அதுல இருக்கிறது தான் சொல்றதுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத சொல்ல நம்ம சுவாமியும் நம்மளுக்கு ஈஸியா சொல்லியிருக்கார், நம்ம கடைபிடிக்கிற மாதிரி சிம்பிளா சொல்லியிருக்கார். இதுக்கு வந்து இந்த நிஷ்காம கர்மம்க்கு வந்து ஆண்டாளோட பாசுரங்களோட இதையும் சேர்ந்து பார்ப்போம். சில பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் சொல்றா. என்னன்னா, ஃபர்ஸ்ட் மார்கழி அப்படிங்கிற நம்ம மார்கழி மாசம்னு எடுத்துக்கிறோம். ஆனா அதுல ஃபர்ஸ்ட் வந்து மார்கழி, தட் இஸ் மார் தட்டிக்கிறோம் இல்லையா, நான் அந்த ஈகோவை கழி, தட் இஸ் பி டிவாய்ட் ஆஃப் ஈகோ அப்படின்னு சொல்ற. அகங்காரத்தை விட்டுடணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து சரணாகதி, நீராட்டம் அப்படின்ற, எல்லா இடத்துலையும் நீராடுதல், நீராட்டம் அப்படின்ற வேர்டு அடிக்கடி வாசகத்துல வருது. ஏன்னா அப்பப்ப அவ ரிமைண்ட் பண்றா சரணாகதி அப்படிங்கிறது தான் நீராட்டம். அதாவது அப்சல்யூட் சரண்டர் டு பகவான், அதுதான் நீராட்டம். அப்ப அந்த சரணாகதி ரெண்டாவது. அதுக்கப்புறம் வந்து போதுவீர் போதுமீனோ அப்படிங்கிறார். அதாவது அவ வந்து தானா தனியா அந்த 30 நாள் விரதத்தை அனுஷ்டிக்கல, எல்லா தோழிமார்களையும் கூட்டுண்டு போறா. அப்ப யாரெல்லாம் இந்த ஜேர்னில வரத்துக்கு ஆசை இருக்கோ வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூட்டின்னு போறா. அப்ப இந்த இடத்துல வந்து காஸ்ட், கிரீடு, ஏஜ், ஜெண்டர் எதையுமே அவ பார்க்கல, எல்லாரையும் கூட்டிட்டு போறா. இததான் சுவாமி வந்து ஏகாத்ம பாவம். ஏன்னா எல்லார்ட்டையும் பகவானை பார்த்தாவ, ஓகே. அதனால பகவான்கிட்ட போறதுக்கு எல்லாரும் வாங்கோன்னு கூப்பிட்டா. இததான் நம்ம சுவாமியும் சொல்றார், எல்லாருள்ளேயும் பகவான் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்தோம்னா இந்த நிஷ்காம கர்மம் ஈஸியா வரும் அப்படிங்கிற. இதுக்கப்புறம் சொல்றார் நாராயணனே அப்படின்னு சொல்றார். அவர் ஒருத்தர் தான் நம்மளுக்கு வந்து பறை, தட் இஸ் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ண முடியும். அனுகிரகம்னா கிரேஸை கொடுக்க முடியும். ச ஏகஹா அப்படின்னு உபனிஷத்துல சொல்றது. அதான் அவர் ஒருத்தர் தான், இஸ் நோ செகண்ட். ஸோ அதை தான் அவ வந்து நாராயணனே அப்படின்னு சொல்றான். அது அவர் ஒருத்தர் தான் நம்மளுக்கு வந்து பறை, தட் இஸ் கிரேஸை கொடுக்க முடியும். ஏன் அவரால் மட்டும்தான் அந்த கிரேஸை கொடுக்க முடியும்னா ஹி இஸ் ஃபுல் ஆஃப் கம்பேஷன், ஓகே. சுவாமினாலே அந்த ஃபார்மை நம்ம
விஷுவலைஸ் பண்ணாலே நம்மளுக்கு அந்த காருண்யம் தான் நம்மளுக்கு கண்ணில் படுறது இல்லையா? ஸோ அதாவது சொல்லுவா, உறங்கும் பெருமாள் உலவும் பெருமாளாக வந்திருக்கார் அப்படின்னு. அது உலவும்னா எப்படி, சும்மா இல்லை, எவ்வளோ நடந்திருப்பார் அந்த புட்டபர்த்தியில், எல்லா ஊர்லேயும். பட் அந்த புட்டபர்த்தியில் ஒவ்வொரு இடமும் அவர் நடந்த இடம், அவர் கொடுக்காத பாத நமஸ்காரம் இல்லை, எவ்வளோ தர்ஷன் ஸ்பர்ஷன் எல்லாம் நம்மளோடையே சேர்ந்து அவர் இருந்திருக்கார். அம்மா குழந்தை ஒன்று ரோட்டில் நடந்து போகிறது, 2 பேரும் நடந்து போகிறான்னா அம்மா என்ன பண்ணுவா, அந்த குழந்தையோட கையை பிடிச்சிப்பா. ஏன்னா குழந்தை அம்மா கையை பிடிச்சதுன்னா வழியில் ஏதாவது நாய் மாடு அதெல்லாம் பார்த்ததுன்னா அது டைவர்ட் ஆகிடும், அம்மா கையை விட்டுட்டு ஓடிடும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவா, அம்மா அது கையை பிடிச்சிப்பா. அந்த மாதிரி நம்ம கையை பகவான் கையில் கொடுத்துட்டோம்னா அவர் நம்ம கையை பிடிச்சி இந்த வழியில் நம்மளை கூட்டிட்டு போகிறார். அதுதான் செப்பட்டி காப்பாடு அப்படிங்கிறார். தட் இஸ், நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்கிறத விரதமா எடுத்துட்டு இருக்கார் சுவாமி. நம்மளுக்கு மட்டும் விரதம் சொல்ல, அவர் அவதாரத்துலேயும் அவர் நிறையா விரதம்லாம் வச்சுட்டு இருக்கார். அதில் ஒன்று சேப்பட்டி காப்பாடு அப்படிங்கிறார். நீ என்னை வந்துட்டு ஒப்படைச்சிட்டேன்னா நான் உன்னை கைப்பிடிச்சு கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு பாசுரத்தில் சொல்லிடுறா. ஆண்டாள் 2வது பாசுரத்தில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இது நம்ம சுவாமியும் நம்மளுக்கு சொல்லியிருக்கார். அதில் முதல்ல அவ ஆரம்பிக்கும் போதே வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிறா. அதாவது இந்த வையத்தில், இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழணும்னா நீங்கள்லாம் வாங்கோ, நான் சிலதெல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்கோ அப்படிங்கிறா. கிரிசைகள் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். கிரிசைகள்லாம் இப்போ நம்ம சுவாமி நம்ம எல்லாருக்கும் கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரிங்களா ஆண்டி? எஸ், அதாவது நம்மளுக்கு ப்ரொசீஜர்ஸ், ஓகே, அண்ட் டிசிப்ளின்ஸ் டு பி ஃபாலோட். நம்மளுக்கு அதை தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கார். எல்லாருமே 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கான்டாக்டை ஃபாலோ பண்ணணும்னு. இதை ஃபஸ்ட்டு ஆண்டாள் பாசுரங்களோடு நம்ம அனுபவிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சொல்ல பரமநடி பாடி அப்படின்னா என்ன, பகவானோட புகழ பாடு அப்படிங்கிறது. ஸோ இது பாடுறதுன்னா வெறும் நாம சங்கீர்த்தனமோ நக சங்கீர்த்தனமோ பஜனோ அது மட்டும் இல்லை. இதில் சுவாமி சொன்ன 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கான்டாக்டில் 1 to 5 வந்துடுறது. அதாவது எவ்ரிடே மெடிடேஷன், ஜப்பா, அதுக்கப்புறம் பால்விகாஸ் குழந்தைகளை நம்மளை சேர்த்து விடுறது, ஏன்னா அவா மூலமாக அந்த சத்சங்கில் போகிறது. அதுக்கப்புறம் பஜன் வித் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோடையும் பண்ணுறது, ஆர்கனைசேஷன் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நக சங்கீர்த்தன், சமிதி பஜன், அதிலெல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது எல்லாமே பரமநடி பாடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு அட்மாஸ்பியரை கொடுக்கறது. நகர சங்கீர்த்தனத்தை எதற்காக அதிகாலையில் வைத்தோம்? வேறு வேலை இல்லாமல் வைத்தோமா? உங்கள் தூக்கத்தை கெடுப்பதற்கா? இல்லை, இது உலகியலாகவும் ஆன்மீகமாகவும் எவ்வளவோ புனிதமானது. அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்த காலம். చల్లని ప్రదేశము, చల్లని వాతావరణం, குளிர்ச்சியான இடம், குளிர்ச்சியான சூழல். చల్లని వాతావరణంలో మనసు కూడాను రాత్రంతా నిద్రించి మంచి ప్రశాంతంగా ఉంటుంది మనసు. துயிலெழுந்த பின் மனது கூட சாந்தமாக இருக்கும். లేచిన తక్షణమే, விழித்து எழுந்தவுடனேயே ఏదో పిచ్చి పిచ్చి పలుకులంతా వినకుండా, தேவையில்லாத விஷயங்களை கேட்காமல், అసత్యమైనటువంటి యొక్క అశ్రవణమైనటువంటి మనం శ్రవణం చేయకుండా, அசத்தியமானவற்றை கேட்கக்கூடாதவற்றை கேட்காமல், రామా కృష్ణ గోవింద అనేటువంటి నామస్మరణ వింటూ ఉంటే హృదయానికి ఎంత హాయిని చేకూరుస్తుంది. ராமா கிருஷ்ணா கோவிந்தா நாமங்களை கேட்கும் பொழுது இதயத்திற்கு எவ்வளவு சுகமாக இருக்கும். పాడేవాడికి హాయి, பாடுபவனுக்கும் சுகம், వినేవాడికి హాయి, கேட்பவனுக்கும் சுகம். తెల్లవారు లేస్తానే ఏదో భగవత్ నామ చింతన విన్నానంటున్నారు. காலையில் எழுந்ததும் பகவான் நாமத்தை கேட்டேன் என்று நினைப்பார்கள். அடுத்தது டோன்ட்ஸ்ல வருது. அவர் என்ன சொல்றா, நெய் உண்ணோம், பால் உண்ணோம், மையெட்டெழுதும், பூ வச்சுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்றா. அதுக்கு சுவாமி என்ன சொல்ற, இதை எப்படி லிங்க் பண்ணலான்னா 9th கோட் ஆஃப் கான்டக்ட், சீலிங் ஆன் டிசையர்ஸ். எப்படின்னா, இந்த சென்சுவல் பிளஷர்ஸ், இந்த வேர்ல்ட்லி டிசையர்ஸ் பின்னாடி ஓடாதீங்கோ. இந்த நெய் பால் எல்லாம் டேஸ்ட்டுக்கு, மைய பூலாம் நம்மளோட எக்ஸ்டர்னல் பியூட்டிஃபிகேஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி வேர்ல்ட்லி டிசையர்ஸ் பின்னாடி ஓடாதீங்கோ. கீப் அவே ஃப்ரம் சென்சுவல் பிளஷர்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்மளோட ஆசைகளுக்கு ஒரு உச்ச வரம்பு வேணும். இது 9th கோட் ஆஃப் கான்டக்டில் வருது. அடுத்தது செய்யாதன செய்யோம்,
இது வந்து 6th கோட் ஆஃப் கான்டக்ட். ஆண்டாள் சொல்றதே நம்ம முன்னோர்கள் சாஸ்திரங்கள் அதில் செய்யாத அப்படின்னு சொன்னதை நம்ம செய்யக்கூடாது. இதுக்கு நம்ம இப்போ சாஸ்திரங்கள் அதெல்லாம் ஆராய முடியாது. அதனால தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சாஸ்திரம் சாய் லிட்ரேச்சர். ஸோ இது 6th கோட் ஆஃப் கான்டக்ட். நம்ம சுவாமி லிட்ரேச்சரை கரெக்டாக படித்து அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து எதெல்லாம் செய்யாதன்னு சொல்லியிருக்காரோ சுவாமி அதை செய்யாமல் இருப்போம். அடுத்தது வந்து தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னா புறம் பேசாத, மற்றவாளை பற்றி குத்தம் சொல்லாத அப்படின்னு. சுவாமி இதுக்கு நிறையா ஸ்பீச் பற்றி எப்படி நம்ம ஸ்பீச் இருக்கணுங்கிறதுக்கு நிறையா சொல்லியிருக்கார். இதில் வந்து 8th கோட் ஆஃப் கான்டக்டாக இதை கொண்டு வந்துட்டார். டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு. இதில் இன்னும் ஃபர்தராக போய் எஸ்பெஷலி இன் தேர் ஆப்சன்ஸ், அவள் இல்லாத போது அவளை பற்றியே பேச வேண்டாம், நீ நல்லதும் பேச வேண்டாம் கெட்டதும் பேச வேண்டாம் அப்படின்னு. இதுலேயே நம்ம 7th கோட் ஆஃப் கான்டக்டையும் கொண்டு வரலாம். ஸ்பீக் சாஃப்ட்லி வித் எவ்ரி ஒன், எல்லார்ட்டையும் ரொம்ப அன்போடு பேசுங்கோ அப்படிங்கிறார். ஸோ அந்த அன்பை கொண்டு வரும்போது நம்ம நிச்சயமாக யாரை பற்றியும் குத்தம் சொல்ல போகிறதில்ல. ஸோ அந்த 8th கோட் ஆஃப் கான்டக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து வந்து ஐயமும் பிச்சையும். அதாவது ஐயம்னா ஆஃபரிங், காணிக்க அர்ப்பணம் பண்ணுறது, அண்ட் பிச்சைனா சேவா பண்ணுறது. ஸோ இதில் வந்து எகெயின் 9th கோட் ஆஃப் கான்டக்டை சொல்லலாம். சுவாமி இந்த நாராயண சேவா பற்றி சொல்கிறார். அப்புறம் வந்து 6வதா என்ன சொல்கிறாருன்னா நாட்காலே நீராடி அப்படிங்கிற ஆண்டாள். அதாவது காத்தாலேயே இதெல்லாம் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு, இந்த டிசிப்ளின்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை தான் சுவாமி அவேக்கனிங் த டிவினிட்டி, அதை வந்து காத்தாலேயே நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். కనుక తెల్లవారు లేచిన తక్షణమే భగవత్ నామస్మరణ చేయాలి. காலையில் எழுந்தவுடனே பகவத் நாமஸ்மரணை செய்ய வேண்டும். ఏదంటే స్టార్ట్ ఎర్లీ, డ్రైవ్ స్లోలీ, రీచ్ సేఫ్లీ. எப்படி என்றால் ஸ்டார்ட் ஏர்லி, டிரைவ் ஸ்லோலி, ரீச் சேஃப்லி. మొట్టమొదటి లేచిన తక్షణమే ఈ నామస్మరణతో ప్రారంభం కావాలి. எழுந்தவுடனே முதலில் நாமஸ்மரணையுடன் நாளை தொடங்க வேண்டும். అందు నిమిత్తమై సత్యసాయి సంస్థ లోపల ఈ యొక్క నగర సంకీర్తనలు, భజనలు, సత్సంగములు, స్టడీ సర్కిల్స్ ఇవన్నీ పెట్టడానికి కారణం ఏమిటి? ஸ்ரீ சத்யசாயி சேவா நிறுவனங்களில் நகர சங்கீர்த்தனம், பஜனை, சத்சங்கம், வாசகர் வட்டம் போன்றவை நடத்தப்படுவதன் காரணம் என்ன? ఇవంతటితో కాలంను పవిత్రం చేసి శాంతి చేకూర్చుకోవడానికి. இவை அனைத்தின் மூலமாக காலத்தை புனிதமாக்கி இதயத்தை அமைதிப்படுத்தவே ஆகும். ஓகே ஆண்டி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸோ இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நமக்கே இவ்வளோ நல்லது இருக்குன்னா, அப்போ நம்மளை சுற்றி இருக்க அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி நல்லது இருக்கும், அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக இது அடுத்த பாசுரத்தில் வருது. ஓங்கி உலகளந்த, அதாவது நம்மெல்லாம் சாதாரண மனுஷங்கள் இல்லையா, குவைட் நேச்சுரல். எவ்வளவோ தெரிஞ்சாலும் நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக யோசிப்போம். அது ஹியூமன் நேச்சர். இது வந்து நம்மளுக்கு இந்த டிசிப்ளின்ஸை ஃபாலோ பண்ணும்போது தேகாபிமானம் போயிடுறது, அதாவது உடல் சம்பந்தமான பற்றுதல்கள் நம்மளுக்கு போயிடுறது. அடுத்துக்கு முக்கியமான பாயிண்ட்டு ஹியூமிலிட்டி வருது. ஓகேயா? ஸோ அந்த எப்படி அப்பேற்பட்ட பகவானே இத்தினோண்டு வாமனாவதாரம் எடுத்துட்டு வர்றார். என்ன ஒரு ஹியூமிலிட்டி இருந்ததுன்னா அவர் போய் ஒருத்தர்கிட்ட பிச்சை கேட்பார் இல்லையா? ஸோ அந்த வாமனாவதாரம். அதே மாதிரி அதே அவதாரத்தில் பலி சக்கரவர்த்தி அவ்வளோ ஒரு ஹியூமிலிட்டி. பகவானே வந்து தங்கிட்ட கேட்குறான்னு அவன் ஈகோவாக இல்லை, அவரை வார்ன் பண்ணியும் அவர் வந்து தான் தலையையே கொடுத்தார். என் தலையில் 3வது அடியை வையி அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட சொல்கிறார். ஸோ அந்த ஹியூமிலிட்டி வருது. ஸோ இந்த குவாலிட்டிஸ் வரும்போது என்ன ஆறுது, பகவான் நம்ம உள்ள உட்காண்டுடுறார் நம்ம ஹிருதயத்தில். எப்படி ஒரு ஒரு ஃப்ளவரில் ஃபுல்லாக தேன் இருந்ததுன்னா அந்த வண்டு வந்து அதில் உட்காண்டிருக்கும். அதில் இனஃபாக இல்லைன்னா தான் அடுத்த பூவுக்கு போகும். ஆனால் இதில் வந்து அந்த எப்படி அந்த ஒரு மலரில் ஃபுல்லாக தேன் இருக்கோ அது அங்கேயே இருக்கும். அதே மாதிரி when the devotee is having all these qualities, பகவான் வந்து நம்ம உள்ளேயே உட்காண்டே இருக்கார். he gets installed in our hearts. ஓகே, இதோட நம்மளுக்கு என்ன பெரிய பெனிஃபிட் வேணும் இல்லையா? ஸோ அடுத்தது வந்து சம்பாஷன் கிடைக்கிறது. அவர் வந்து நம்ம உள்ள உட்காந்துட்டார்னா நம்ம என்ன பண்ணுறோம், அவரோட பேசுறதுக்கான நம்மளுக்கு வந்து ஒரு ஓப்பன் கிடைக்கிறது நம்மளுக்கு. ஸோ இது வந்து ஏன்னா இதை எதுக்கு கம்பேர் பண்ணுறான்னா, நம்ம பசுமாடு பொழியறது இல்லையா பால், அது வந்து எசன்ஸ் ஆஃப் வேதாஸ்.
அது எல்லாமே உபனிஷத் அப்படின்னு பகவத்கீதை தியான ஸ்லோகத்துல வருது. அந்த மாதிரி பகவானோட வார்த்தைகள் ஒன்னொன்னும் வேதம். ஸோ இது என்ன ஆறுது, அந்த சம்பாஷன் வர 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 நம்மளுக்குள்ள ஒரு நீங்காத செல்வம் நிறையிறது. அது என்னன்னா ஞானம். அதாவது என்ன ஞானம் தெரியுமா? சரிங்களா? சொல்றேன். அதாவது இந்த ஹீ அண்ட் ஐ ஆர் ஒன், அவனும் நானும் ஒன்று அப்படின்ற அந்த பாவம் நம்மளுக்கு கிடைக்கிறது. அது வெறுமை தெரியறது இல்லை, அவேர்னஸோட நம்மளுக்கு கிடைக்கிற ஞானம் தான் என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது. ஸோ நீங்காத செல்வம். ஸோ இது எல்லா பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னு அவ சொல்லிட்டா. இதுக்கும் மேலே அவ எகெயின் ஷி கோஸ் பேக் டு நிஷ்காம கர்மம். அதாவது இந்த பசுமாடு பாலை எப்படி பொழியறதுன்னா, இவன் ஏழையா பணக்காரனா நல்லவனா கெட்டவனா அப்படின்லாம் பார்த்து பண்ணுறது, எல்லாருக்கும் யூனிஃபார்மாக பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏகாத்ம பாவத்தோட எல்லாரோடையும் இருக்கணும் அப்படின்றது தான். அப்படி பண்ணால், சேவை பண்ணா அது நிஷ்காம கர்மமா ஆயிடும். பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம். பிறருக்கு உதவுவதே புண்ணியம், பிறருக்கு தீங்கிழைப்பதே பாவம். మహాభారతం నందు 2 వాక్యముల చేత సర్వులకు ప్రబోధ చేశాడు. இதையே வியாசர் மகாபாரதத்தில் 2 வாக்கியங்கள் மூலம் எல்லோருக்கும் போதனை செய்தார். హెల్ప్ ఎవర్ హర్ట్ నెవర్. எப்போதும் உதவி செய், ஒருபோதும் தீங்கு செய்யாதே. ఇది నిజమైనటువంటిది మనం నేర్చుకోవాల్సింది. இந்த உண்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். సాధ్యమైనంత వరకు కూడాను நம்மால் முடிந்த வரையில் ఇతరులకు బాధ కలిగించకుండా మనం చూసుకోవాలి. பிறருக்கு தீங்கிழைக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ఒకవేళ నీకు బాధ కలుగుతుందా, కలిగినా పర్వాలేదు. ஒருவேளை உனக்கு துன்பம் நேர்கிறதா, அவ்வாறு நேர்ந்தாலும் பரவாயில்லை. భగవంతుడు రక్షిస్తాడు. உன் துன்பங்களை பகவான் காத்து ரட்சிப்பார். కానీ మనమే మనం ఇతరులకు బాధ కలిగించకూడదు. ஆனால் நாமே பிறருக்கு தீங்கிழைக்க கூடாது. నీకు బాధ కలిగించేటువంటి అధికారం నీకు లేదు. பிறரை துன்புறுத்தும் அதிகாரம் உனக்கில்லை. నీవు సామాన్యమైన మానవుడే. நீ ஒரு சாமானிய ఈ மனிதனே. మానవుని యందు మాధవత్వం ఉంటుండాది. இந்த மனிதனுள் மாதவத்துவம் இறைவன் உள்ளது. இது இன்னொரு விஷயம், இந்த பாசனம்ல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இந்த இடி இடிக்கிறது, மழை பெய்யறது, இதெல்லாம் சாதாரண ஹாப்பனிங்ஸ், நேச்சுரலா நடக்கிறது நேச்சர்ல. ஆனா அதோட ஒன்னொன்னுலயும் அவ பகவானோட அசோசியேட் பண்ணி பார்த்தா ஆண்டாள். ஸோ அந்த மாதிரி நம்மளும் இந்த டே டு டே நம்ம பண்ற வேலைகள்லாம் நம்ம பகவானை அசோசியேட் பண்ணி பண்ணி வச்சோம்னா, அந்த நிஷ்காம கர்மம்ன்றது பலனை எதிர்பார்க்காம பண்ற டே டு டே ஹாப்பனிங், சாதாரண வேலைகள்ல கூட நம்ம பலனை எதிர்பார்க்கிறோம் இல்லையா, அது இருக்காது. నీవు చేసే సేవనంతా కూడా భగవంతుడికి చేస్తున్నారనుకో, అదే భగవత్ స్వరూపంగా మారిపోతుంది. நீங்கள் செய்யும் சேவைகளை எல்லாம் பகவானுக்கு செய்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ఎవరికి సేవ చేసినా కానీ భగవంతు సేవ అను. யாருக்கு சேவை செய்தாலும் அதை இறைவனுக்கான சேவை என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ఎందుకంటే ఈశ్వర సర్వభూతానాం, అన్ని భూతములు యందు ఉంటున్నాడు దేవుడు. ஏனெனில் எல்லா உயிரினத்திலும் இறைவன் உரைகின்றான். నీవు కనిపించినటువంటి దేవుడిగా నీవు ఉంటే, உன்னுள் உரையும் இறைவன் உன் கண்களுக்கு కనిపించి புலப்படாதவன். దేవుడిగా ఎదురుగా వస్తాడు. உன் எதிரே உனக்கு புலப்படும் இறைவனாக ఇది வருகின்றான். ప్రత్యక్షము, అది పరోక్షము. ஒன்று நேர்முகம், மற்றொன்று అది மறைமுகம். బింబము, అది ప్రతిబింబము. பிம்பம் பிரதிபிம்பம், యాక్షన్, అది రియాక్షన్. வினை எதிர்வினை, అన్నిటి ఎందుకు ఆ విధంగా వస్తుంటది. அனைத்திலும் அவ்விதமாக வரும். ఈ రెండు లేనే లేవు. இருமை என்பது இல்லவே இல்லை. புரியுது ஆண்டி. அப்போ நம்ம தினமும் செய்யற வேலைய நம்ம சுவாமிக்கு ஆஃபரிங்கா செய்யணும், அதானே சொல்றீங்க? அவ்வளவுதானே? ஆஃபரிங் மட்டும் இல்லை, நம்ம ஒன்னொன்னுலயும் அவரை அசோசியேட் பண்ணிக்கணுங்கிற, அதுதான் CIA அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் இன்டகிரேட்டட் அவேர்னஸ். நூல் பிடிச்ச மாதிரி அவரோடையே அப்படியே ட்ராவல் பண்ணணும். அதுக்கு தான் அவேக்னிங் த டிவினிட்டி அப்படின்னு சொல்றது. இப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம வி ஆர் ஃபுல்லி சார்ஜ்ட் வித் சேவா பாவம். ஓகே. ஸோ ஆனால் இதுலேயுமே சொல்கிறார் பகவான் சொல்கிறார், இந்த பாசுரத்தில் ஆண்டாளும் சொல்கிறா, அந்த மாதிரி அசோசியேட் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு முதல்ல என்ன வேணும்னா சித்த சுத்தி வேணும். ஏன்னா துயோமாய் அப்படிங்கிறா நம்ம பகவான் ஹிஸ் பியூரிட்டி பர்சானிஃபைடு. ஓகே. ஸோ அப்போ அவர்கிட்ட போகணும்னா நம்மளுக்கு அந்த சித்த சுத்தி வேணும். அதை தான் சுவாமி திரிகரண சுத்தி அப்படிங்கிற, தாட், வேர்ட் அண்ட் டீட் மூணுத்துலேயுமே அந்த பியூரிட்டி வேணும். இது எல்லாமே இன்டர் கனெக்டட். when we associated everything with Swami, இந்த பியூரிட்டி தானா வருது. பியூரிட்டி இருந்தால் நம்மளை அசோசியேட் பண்ண. ஸோ இது ஒரு இன்டர்லிங்க்டு. ஓகே. ஸோ இப்போ எப்படி இந்த திரிகரண சுத்தியை நம்ம கொண்டு வருதுன்னா, அவளே சொல்கிறா தூமலர் தூவி அப்படிங்கிறா. தட் இஸ் நம்ம வீட்டில் பூஜை ரூமில் பூ வைக்கிறோம், விதவிதமாக வைக்கிறோம், வாசனை இருக்கிற பூ, கலர்ஃபுல்லாக பூ எல்லாம் வைக்கிறோம்.
ஆனா சுவாமி என்ன சொல்றார், கலர் கலரா பூவால என்ன அபிஷேகம் பண்ணாலும் எனக்கு வந்து அது திருப்தி இல்லை அப்படிங்கிற. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எவ்ரிடே நம்ம பூ வைக்கும்போது ஒவ்வொரு புஷ்பத்தையும் நம்ம ஞாபகப்படுத்திட்டு அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்னு நம்ம பண்ணலாம். పువ్వులెన్నో తెచ్చి పూజలు చేసిన, పువ్వులెన్నో తెచ్చి పూజలు చేసిన, మెచ్చుకొనడు తాను పుచ్చుకొనడు. హృదయ కమలమివ్వ సదయుడై గ్రహించు, హృదయ కమలమివ్వ సదయుడై గ్రహించు, మరువబోకుడు ఇట్టి మంచి మాట, మరువబోకుడు ఇట్టి మంచి మాట. ஸோ இந்த ஒரு பூவையும் வைக்கும்போது இந்த ஒன்னொன்னையும் நம்ம நினைச்சுண்டு கான்ஷியஸா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுதான் தூமலர் தூவி வாயினால் பாடி, அது எகைன் நாமஸ்மரணா, நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணது, பஜன் பண்றது, அது எல்லாமே அதுல வந்துடுது. ஸோ அடுத்து வந்து இது வந்து பியூரிட்டி இன் வேர்ட்ஸ். அடுத்து பியூரிட்டி இன் தாட்ஸ், அதுக்கு தான் CIA சொன்னேன் இல்லையா, கான்ஸ்டன்ட் இன்டகிரேட்டட் அவேர்னஸ் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த சுத்தி வர வர இது வந்து தீனில் தூசாகும் அப்படிங்கிறா. இந்த சுத்தி வந்து வர வர இந்த 3 இதுலேயும் திரிகரண சுத்தி வர வர நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே, நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாமே பஸ்பமா ஆயிடுறது அப்படின்னு சொல்றா. ஐ திங்க் இலக்கியா உங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இது சொல்யூஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது ஆண்டி. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் ரைட் ஃப்ரம் பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அப்புறம் அதால் வர பெனிஃபிட்ஸு, அதுக்கப்புறம் வந்து எப்படி பகவானோட கருணை மழை பொழிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இவ்வளோவையும் நம்ம பார்த்தோம். அண்ட் சாதாரண விஷயங்கள்ல கூட பகவானை அசோசியேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சித்த சுத்திலாம் கிடைக்கிறது. அப்ப இதெல்லாமே இருந்து பண்ணாதான் அது நிஷ்காம கர்மத்துக்கு கொண்டு விடும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. ஸோ ரியல் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6th பாசுரம். ஓகே, ஸோ அதாவது இப்போ நம்ம ஓரளவுக்கு எலிஜிபிளாக ஆயிருக்கோம். இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வி நோ வாட் ஆல் டு டூ, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுட்டோம். பட் ஃப்ரம் 6th பாசுரம் வி ஆர் ஸ்டார்டிங் த ஜேர்னி ஃப்ரம் லவ் ஃபார் காட் டு லவ் ஆல், சர்வ் ஆல். சாய்ராம். நம்ம மார்கழி மகோத்சவம்ல திருப்பாவையை வச்சு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை சுவாமி டீச்சிங்ஸ் வச்சும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது முதல் எபிசோடா நிஷ்காம கர்மா முடிஞ்சிருக்கு. எனக்கும் சில டவுட்ஸ் இருந்துச்சு. அதை என்னோட சீனியர் குரு கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க திருப்பாவையோடைய 6வதுல இருந்து 15வது பாசுரம் வரைக்கும் இருக்கிற கருத்துக்களையும் சுவாமியோட டீச்சிங்ஸையும் வச்சு எனக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணாங்க. நான் என்ன கேட்டேன், அவங்க என்ன எனக்கு பதில் சொன்னாங்க அப்படின்றத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். மானுட சேவையே மாதவ சேவை, அதை நீங்க பின்பற்றினீங்கன்னாக்க உங்களை பார்த்து அவங்க மற்றவங்களாம் நடந்துக்குவாங்க. அதை தான் ஆண்டாள் செய்றாங்க. ஆண்டாள்